தன்வி தன்வி என்னங்க என்னாச்சு? என்னது? உன்னால ஒரு பேஸ்ட் கூட வாங்கி வைக்க முடியாதா? வீட்டில் தானே இருக்க. காலையிலேயே டென்ஷன் படுத்துரு. சே, இந்தாங்க சாப்பாடு. வண்டி எவ்வளோ ஓடுதுடா உனக்கு? ப்ரோ நான் 6 அடிச்சு தான் ப்ரோ வந்தேன். பொண்ணு பின்னாடி வந்து ரோடு பண்ணி தெரியாது அவருக்கலாம். குட் மார்னிங் சார். Excuse me, sir. Today 5 o'clock permission, sir. நேற்று லீவு, இன்னைக்கு பெர்மிஷன் ஆமா? பர்சனல் தான் முக்கியம்னா வீட்டிலே இருந்து தானே. எதுக்கு ஆஃபீஸ் வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? பெர்மிஷன்லாம் கிடையாது. போய் வேலையை பாருமா. ஓகே சார். என்னாச்சு? பெர்மிஷன் கிடைச்சதா? வந்தாலும் வீட்டில் என்ன பிரச்சனை என்ன பிடிச்சிட்டு ஏறுறோம். வேறக்கா வெண்டக்காய் வேணுமாக்கா? இல்லை போதும். சரிக்கா. வாங்க சார், வெண்டைக்காய் எடுங்க. கூறு 10 ரூபா தான். சார் உடச்சி ஏற்ற அண்ணா வாங்கணுங்களா சார்? இந்தாம்மா, வெண்டைக்காய் வேணாம், ஒரு மண்ணு வேணாமா? சொல்லுங்க மித்ரா. சார் நான் ஜாப் ரிசைன் பண்ணுறேன் சார். என்ன திடீர்னு? இல்லை சார் நான் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியல சார். சாரி சார். அதுக்கு அஃபிஷியலாக லெட்டர் கொடுக்குறேன் சார். வேலையை விட்டுலாம் பெரிய விஷயமா? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. பேஸ்ட் காலியானது ஒரு சின்ன விஷயந்தாங்க. ஆனால் அங்கே ஆரம்பித்த டென்ஷன் எத்தனை பேர்கிட்ட கோபமாக வெளியாச்சு பார்த்தீங்கல்ல. கோபம் கூட கொரோனா வைரஸ் மாதிரி தாங்க. நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு, அவங்க கிட்ட இருந்து வேற ஒருத்தருக்குன்னு பரவிக்கிட்டே தான் இருக்கும். லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டென்ஷன்ஸ் வரும் போகும். அதை கோபமாக வெளிக்காட்டாமல் நம்மளால் முடிந்த வரைக்கும் அன்பை பரிமாறலாமே. ஒரு சின்ன ஸ்மைல், ஒரு குட்டி ஜோக், இந்த எல்லா சுச்சுவேஷனையும் அன்பால் நிறுத்திருக்கோம்ல. யாருக்கு தெரியும், நம்ம காயப்படுத்தின சிலர்கிட்ட மன்னிப்பு கேட்குற வாய்ப்பு கூட கிடைக்காம போயிடலாமே. எஸ், லைஃப் ரொம்ப குட்டிங்க. அதை அன்பினால் நிரப்பி பாருங்க. ஸ்ப்ரெட் லவ், நாட் ஹேட்ரட். லவ் இஸ் ஹியூமனிட்டி.